திசையும் புகழ் மணக்க இருந்த பெரும் தமிழனே தமிழனே உன் சீரிழமை சிறப்பியல்ந்து செயல் மறந்து வாழ்த்துதுமே வாழ்த்துதுமே வாழ்த்துதுமே. சிறுவர்கள் மட்டும் இங்கே நீங்கள் அமரலாம். விட்டு இங்கே வாங்க, இங்கே வாங்கி வாங்கி பொறுமையா பொறுமையா அம்மா முதல்ல மொழிய வாழ்த்து பாடணும். அடுத்தது இறைவனை துதிக்கும். அது விநாயகர் இல்லையா? விநாயகரை கும்பிட்டுட்டு நம்ம ஒரு வேலையை எப்போவுமே ஸ்டார்ட் பண்ணுவோம். இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அதாவது நம்ம எல்லா கல்வியையும் நம்ம பள்ளிக்கூடத்தில் போய் கற்றுக்க முடியாது. சில கல்வியை வீட்டில் தான் நம்ம சொல்லித்தர வேண்டியது இருக்குது. அதில் ஒன்று தான் ஆன்மீக கல்வியும். இந்த ஆன்மீக உணர்வு வந்து சிறுவர்களுக்கு கண்டிப்பாக இருக்கும் பொழுது அவங்களுக்கு அந்த எந்த ஒரு சூழல்லையும் அவங்க வந்து எழுந்திருச்சு நிற்கிறதுக்கு அவங்களுக்கு உதவியாக இருக்குது. அதனால நம்ம வீட்டில் இதுவரைக்கும் என்ன பாரம்பரியமாக நம்ம எப்படி வளர்ந்தோமோ அது வந்து வெளிநாட்டில் வாழக்கூடிய குழந்தைகள் விட்டு போயிடாமல் இருக்கிறதுக்காகவும் அந்த கதைகளெல்லாம் புராண கதைகளை நினைவுபடுத்துகிற விதமாகவும் ஒரு ஏஐ தொழில்நுட்பத்தோட உதவியில் சிறுவர்களுக்காக ஒரு புத்தகம் இறைவனுடைய பேரருளால் நமக்கு எழுதுறதுக்கு ஒரு தூண்டப்பட்டு அது நல்ல முறையில் நடந்து முடிஞ்சிருக்கு. அந்த புத்தகத்தை சிறுவர்களே வெளியிடணும் அப்படிங்கிறது என்னோட விருப்பம். அதனால் சிறுவர்கள் எல்லாம் இணைந்து சிறுவர்களுக்கான அவர்களுக்கான புத்தகத்தை அவர்களே வெளியிட இருக்கிறாங்க. ஆங்கிலமும் தமிழும் சேர்த்து இணைத்து எழுதியிருக்கோம். அதனால நீங்கள் வந்து ஆங்கிலத்தை படிச்சுட்டு தமிழும் படிக்கும்போது உங்களுக்கு விளக்கம் நல்லா புரியும். கதைகளில் இருக்கக்கூடிய நுட்பமும் நம்பிக்கைக்கு எதுக்கு இவ்வளவு அதிகமான நம்பிக்கை ஏற்பட்டுச்சு அப்படிங்கிறதையும் உங்களுக்கு வந்து புரியும் ஈஸியாக குழந்தைங்களுக்கு. நீங்கள் உணர்வுபூர்வமான ஒரு விஷயமா இருக்கும். அதனால எல்லாரும் படித்து பாருங்க. அமேசானில் கிடைக்குது, லிங்க் இருக்கு. இன்னும் வந்து நான் ஆர்டர் போட்டுக்கிறேன். அதான் நான்
இப்போதைக்கு நீங்கள் அமேசானில் யாருனாலும் ஆர்டர் பண்ணிக்கலாம். நீங்கள் இப்போ இடத்துக்கு போங்க. அடுத்தது வந்து நம்ம வந்து கவிதை போட்டி. அது ஒரு போட்டியும் கூட இல்லை, கவிதையை வந்து எல்லாரும் சொல்கிற அந்த நிகழ்ச்சி நடக்குது. அதை நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். குழந்தைகளை இன்னும் கொஞ்சம் மகிழ்ச்சிட்டு நாடகத்தை முதல்ல நம்ம அரங்கேற்றலாம் அப்படின்னு சொல்லியிருக்கோம். முதல்ல உங்களுக்கு வந்து இப்போ வந்து ஒரு நாடகம் அன்னைக்கு குழந்தைங்களா எல்லாரும் அமைச்சாங்க. அந்த ஒரு கதை சொல்ல போறேன். ஓகே குவாய்ட்டா ஓகே. ஸோ இப்போ நம்ம வந்து ஒரு நாடகம் பார்க்க போறோம். அது என்ன நாடகம் அப்படிங்கிறத நம்ம இப்போ பேசலாம். நான் வந்து அடிக்கடி எல்லாரும் கேள்விப்பட்டிருப்பீங்க, கண் தோன்றி மண் தோன்றா காலத்தே முன் தோன்றிய மூத்த குடி தமிழ் குடி. இதுக்கு அர்த்தம் யாராவது சொல்ல முடியுமா? கண் தோன்றி மண் தோன்றா காலத்தே முன் தோன்றிய மூத்த குடி தமிழ் குடி. அவ்வளவு பழமையானது. அது எதனால கண் தோன்றி மண் தோன்றா அப்படின்னு சொல்றாங்க? சொல்லலாம், தமிழ் மொழி முதல் மொழி. அதுலயும் இந்த கண் தோன்றி மண் தோன்றா அப்படின்னு ஏன் சொல்றாங்க அப்படின்னா, இப்ப நம்ம வகுப்புல படிச்சுட்டு இருக்கிற பசங்கள்லாம் நம்ம எல்லாம் இப்ப கவனிச்சுட்டு இருப்பீங்க. குறிஞ்சி, முல்லை, மருதம் அப்படின்னு நம்ம நிலவாரியாக நம்ம படிச்சுட்டு இருக்கிறோம். அதுல மலைகள்ல முதல்ல மனுஷன் வாழ்ந்துட்டு இருந்தான். அதுக்கப்புறம் காடுகள்ல தெரிஞ்சான். அதுக்கப்புறம் தான் தனக்குன்னு ஒரு இடம், ஒரு வீடு, குடும்பம் அப்படின்னு அவன் மருத நிலத்துக்கு வந்தான். படிச்சோமா இல்லையா? சரி, இப்போ அதை தான் நம்ம இங்க சொல்றோம். அதாவது என்னன்னா, தனக்குன்னு ஒரு ஊரு, வீடு, நிலம் அப்படின்னு அவன் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே அவன் தனக்குன்னு ஒரு மொழிய தீர்மானிச்சான். அந்த மொழி தமிழ் மொழி. அதனாலதான் கண் தோன்றி மண் தோன்றா காலத்தே முன் தோன்றிய மூத்த குடி. இந்த தமிழ் மொழியை பார்த்தீங்கன்னா வெறும் ஒரு செய்தி பரிமாறிக்கொள்ற மொழியா மட்டும் இல்லை. இது எப்படி இருக்குன்னா உணர்வு பூர்வமான மொழி. எதனால அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவ்வளவு தொன்மை இருக்கு. அதையும் தாண்டி அந்த மொழிக்கு ஒரு குற்றம் வந்துடக்கூடாது. இப்ப நம்ம மொழியில பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட லிட்ரேச்சர்ஸ் இருக்கு, நிறைய புத்தகங்கள் இருக்கு. ஆனா இதெல்லாம் அவ்வளவு எளிதாக இந்த புத்தகங்கள்லாம் நம்ம கைக்கு வந்துருச்சாங்கன்னா இல்லை. ஒவ்வொரு புத்தகங்களும் பல்வேறு ஆய்வுக்கு உட்பட்டு அது குற்றமற்று சரியாக இருந்தால் மட்டும்தான் அரங்கேற்றி அதை வந்து பொதுமக்களுக்கு கொடுக்கப்பட்டுச்சு. அதனாலதான் நம்ம மொழியோட நூல்கள்லாம் வந்து மிகவும் சிறப்பு வாய்ந்ததாக இருக்கு. எல்லாருமே புலமை பெற்றவர்களா இருந்தாங்க. சங்க காலத்திலேயே ஒரு சாதாரண ஒரு வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு பெண்மணி கூட ஒரு பாட்டு எழுதுவாங்க. அந்த அளவுக்கு வந்து அவங்களுக்கு தமிழ் மேல ஒரு பற்று, ஆசை, புலமை இருந்தவர்களாக, எல்லாருமே வந்து கற்றுக்கொள்ளக்கூடியவர்களாக, கற்றறிந்தவர்களாக இருந்தாங்க. அப்படியான அந்த தமிழ் மொழி மேல எவ்வளவு உயிரே வச்சிருந்தாங்க அப்படிங்கறத இந்த நாடகம் உங்களுக்கு இப்ப காட்ட போகுது. இதுல பாத்தீங்கன்னா வந்து அந்த ஒரு நக்கீரர் அப்படின்னு ஒரு புலவர், ஒரு நக்கீரர்ங்கிற புலவர் தமிழ் மேல தமிழை நல்ல கற்றறிந்தவர். அப்படி கற்றறிந்த அந்த புலவருக்கு தன்னுடைய நேரம் எல்லாத்தையுமே தமிழுக்காக அர்ப்பணிக்கக்கூடியவரை இந்த உலகத்தையே காட்டணும் அப்படின்னு நம்ம சிவபெருமான் நினைக்கிறார். அப்ப அவர் அதற்காக ஒரு நாடகத்தை இயக்குறார். அவரே வந்து அவர்கிட்ட வம்பு வளர்க்கிறார். வம்பு எப்படி வளர்ப்போம் நம்ம சின்ன பசங்கள்கிட்ட? இல்லாததை இருக்குப்போம், இருக்கிறத இல்லப்போம். அப்படி வந்து அந்த குழந்தை மாதிரி வந்து அந்த நக்கீரர்கிட்ட வம்பு வளர்க்கிறார். அப்படி வம்பு வளர்த்தாலும் தமிழுக்கு விட்டு கொடுக்காத அவருடைய அந்த விஷயத்தை உலகத்துக்கு புரிய வைக்கிறார். அது மட்டும் இல்லாம அவருக்கு மேலேயும் தமிழ் மீது நிறைய கற்றுக் கொடுக்கணும் அப்படிங்கிற அந்த அகத்தியர் மூலியமா கற்றுக் கொடுக்கணும் அப்படிங்கிற அந்த நோக்கத்துக்காக இந்த அரங்கேற்றம் நடைபெறுது. இந்த கதையை வந்து உங்களுக்கு சுவாரஸ்யமா
நம்ம சிறுவர்கள் நடிச்சு காட்ட போறாங்க. அமைதியா எல்லாரும் இதை பார்க்கலாம். சரியா? இது இப்ப நாடகம் போக இருக்கு. ஓகேவா? வெயிட் பண்ணு என்ன என்று நந்தவனம் பக்கம் வந்துள்ளீர்கள்? ஏன் இப்படி கேட்கிறேன்? உன்னிடம் சற்று நேரம் பேசலாம் என்றுதான் வந்தேன். செண்பக மலர் தோட்டத்தை பார்வையிடத்தானே வந்தீர்கள். உண்மையை சொல்லுங்கள். தேவி, நம் சொக்கநாத பெருமானுக்கு செண்பக மலர் கொண்டு வழிபாடு செய்த பொழுது என் மனம் மகிழ்ச்சியால் திளைத்தது. உனக்கு இல்லையா? இல்லாம போகுமா? நம் பெருமாள் சும்மாவே சொக்க வைப்பார். செண்பக மலரோடு சொல்லவா வேணும்? அன்று கோயில் விட்டே வரவே மனமில்லை. ஆம் ஆம், எனக்கும் தான். அது சரி, இப்போது கூட மிக சிறந்த நறுமணம் மேலோ வருகிறது. அது எங்கிருந்து வருகிறது? காற்றுக்கு மனம் கிடையாது. ஒருவேளை உன் கூந்தலில் இருந்து வருகிறதோ? வேடிக்கையாக இருக்கிறது. கூந்தலில் மட்டும் இயற்கையாக மனம் உள்ளதா என்ன? நியாயமான கேள்வி. இதற்கு யார் நமக்கு விடை கூறுவார்? சங்கம் வைத்து தமிழ் வளர்ப்பவர் நீங்கள். தலை சிரிந்து புலவர்கள் உங்களிடம் உள்ளனர். உங்கள் சந்தேகத்திற்கு அவங்க விடை சொல்ல மாட்டாங்களா என்ன? நிச்சயம் கூறுவார்கள். இதோ இப்பொழுது எவையை கூட்டுகிறேன். என் சந்தேகத்திற்கு விடை பெறுகிறேன். இப்ப அரசருக்கு ஒரு சந்தேகம் வந்துடுச்சு. இப்ப அந்த சந்தேகம் எப்படியெல்லாம் களைய போறாங்க, யார் களைய போறாங்கன்னு பார்க்கலாமா? ஓகே. அரசே, சொல்லுங்கள். பெண்களின் கூந்தலில் இயற்கையாகவே மனம் உள்ளதா அல்லது வாசனை திருவியும் பூசுவதா காரணமாக உள்ளதா? என்ன ஆச்சு புலவரே? உங்களுக்கு விடை தெரியாதா? அரசே, நான் ஒரு பிரம்மச்சாரி. பெண்கள் கூந்தலை பற்றிய விவரங்களை நான் இதுவரை ஆராய்ந்து பார்த்ததில்லை. இல்லறத்தில் வாழ்பவர்களிடம் கேட்டால் சரியான விடை கிடைக்க வாய்ப்புள்ளது என்று எண்ணுகிறேன். சரியான யோசனை. யாருங்க? அரசே, வணங்குகிறேன். உடனே நகரத்திற்கு சென்று முடிச்சு கொட்டுங்கள். பெண்களின் கூந்தல் மனம் இயற்கையானதா அல்லது செயற்கையானதா என்ற இந்த சந்தேகத்தை தமிழ்பாடலை கொண்டு தீர்க்கும் போவதற்கு 1000 பொற்காசுகளை என்று அறிவியுங்கள். அவ்வாறே ஆகட்டும் அரசே. நம் சொக்கநாத பெருமான் தான் என் ஐயம் தீர வழிகாட்ட வேண்டும். கவலை வேண்டாம் அரசே, விரைவில் தீர்வு கிட்டும். இப்ப சும்மாவா இருப்பாங்க மக்கள்? 1 ரூபா 2 ரூபானாலே ஒரு பொற்காசு 2 பொற்காசுனாலே இன்னைய நிலைமையில எப்படி இருக்கு? 1000 பொற்காசுகளாம் எப்படி இருக்கும் பார்க்கலாம். நாட்டு மக்களுக்கு நற்செய்தி. நற்றமை கற்றவருக்கு ஒரு நல்ல வாய்ப்பு. நம் மன்னர் செண்பக பாண்டியருக்கு ஒரு பிடித்த சந்தேகம் எழுந்துள்ளது. அதனை உடனடியாக தீர்த்து வைப்பவருக்கு 1000 பொற்காசுகள் நன்கொடையாக வழங்கப்படும். சந்தேகத்தை நிவர்த்திக்கும் திறமையுள்ளவர் விவரத்தை கூறி வேந்தரிடம் பரிசை பெறலாம். இது அரச கட்டளை. என்ன 1000 பொற்காசுகளா? சொக்கேசா, சுந்தரேசா, எனக்கு உதவுங்கள். சுந்தரேசா, எனக்கு உதவுங்கள். அரசருக்கு ஏதோ சந்தேகமா? சந்தேகத்தை தீர்த்து வச்சா 1000 பொற்காசுகளா? அதுக்கு பாட்டு எழுதி எடுத்துட்டு போடுவா.
பாடத்தை எப்படி எழுதணும்னு எனக்கு தெரியாதே. எனக்கு உன்னை விட்டா வேற யார் இருக்கா? எனக்கு உதவுதற்கு எல்லாம் நீதானே. நீ தான் எனக்கு உதவி செய்யணும். அரசரோட பரிசு கிடைச்சா எனக்கு இந்த ஊர்ல உள்ளவங்க என்னை மதிச்சு கொஞ்சம் பொண்ணு கொடுப்பாங்க. நானும் என் வாழ்க்கைய ஆரம்பிப்பேன். எனக்கு கொஞ்சம் கருணை காட்டுப்பா சொக்கேஷா. யாரப்பா நீ? எதற்காக விளம்பி கொண்டிருக்கிறாய்? அரசருக்கு ஒரு பாட்டு எழுதணுமா? இதை எப்படி எழுதுவதுன்னு தெரியல. அதான் சொக்கேசர் கிட்ட கேட்டுக்கிட்டு இருக்கேன். கவலைப்படாது, பாட்டை நானே தருகிறேன். பரிசின் மீது எனக்கு பற்றில்லை, முழுவதையும் நீயே வைத்துக்கோ. அப்படியா? உங்களுக்கு பரிசு வேண்டாமா? இதோ பாடல், வெற்றி உனக்கே, எடுத்துச்சு. ஐ, அந்த பரிசு கிடைச்சா என் வறுமையெல்லாம் போடுமே. தெய்வன் என் குரலை கேட்டுட்டான். நானே ஓர் மகிமையே மகிமை. நன்றி புலவரே. பாடல் இதோ என்னிடம். பாடலை சொல்லுங்கள். பொங்கதே வாழ்க்கை அன்றிரை கும்பி காணம் செப்பாடு கண்டது மொழிமோ. பயிலியது கெளிய நட்பில் மயிலிய தெரியேற்று அறிவாய் குந்தலில் நிறையவும் மூலவோ நீ எறியும் பூவே. அருமை, ஐயம் தீர்ந்தது. பைசனுக்கே சற்று பொருட்கள் அரசே. தருமி, அந்த பாடலை இங்கே கூட. உன் பாடலில் பிழை இருக்கிறது. உன் பாடலின் விளக்கத்தை சொல் பார்ப்போம். அது இது உன் பாடல் தானே? ஒரு புலவர் தான் இதனை எனக்கு எழுதி கொடுத்தார். என்னை பரிசு பெற்றுக் கொள்ள சொன்னார். அவரது பாடல் தான் இது. அப்படி என்றால் அவரை இங்கே வரச் சொல். இப்பொழுது நீ செல். அப்படியே செய்கிறேன். கருமி ஆனாடே. இப்புலவன் கொண்டு வந்த பாடலுக்கு இச்சபையில் குற்றம் கூறியவன் எவன்? உயர்ந்தவர்களிடம் மரியாதையுடன் பேச அறிகிறார்கள். நீ தான் இவன் எடுத்து வந்த குற்றமுடைய பாடலை இயற்றியவரோ? யாம் இயற்றிய பாடலில் குற்றமா? என்ன குற்றம்? சொல் குற்றமா, பொருள் குற்றமா? கூடி பாரும். பொருள் குற்றம் உள்ளது. உங்கள் பாடலின் பொருள் கூறுங்கள். கீரரே, நீரும் புலவர் தானே, உமக்கு பொருள் விளங்கவில்லையா? பாடலின் பொருளை நான் அறிந்தேன். அவ்வையோர் அறிய கூறுங்கள். சொல்கிறேன், கேளுங்கள். பல பூக்களில் இருக்கின்ற பூந்தாவினை யாராய்ந்து உண்ணும் வாழ்க்கையை பெற்ற அழகிய சிறகினை உடைய வந்தே, என் கேள்விக்கு நீ உண்மையாகவே அறிந்து கண்டதை என்னிடம் கூறு. என்னோடு நெருங்கிய நட்பினை கொண்ட மயில் போன்ற மென்மையும் நெருக்கமான பற்களையும் கொண்ட என் தலைமையின் கூந்தலை போலும் நறுமணமுடைய மலர்கள் உண்டோ நீ அறியும் மலர்களுள் என்று ஒரு வண்டிடம் கேட்பதுதான் இப்பாடலின் பொருள். என்றால் பெண்கள் கூந்தலுக்கு இயற்கையாக மனம் உண்டு என்பது உங்கள் பாடலின் பொருள் அல்லவா? அது என்ன சந்தேகம்? பெண்கள் கூந்தலில் நறுமலர்கள் மற்றும் திரவியங்களை பூசிக்கொள்ள
சொல்வதால் தான் மனம் உண்டாகிறது. இயற்கையில் அவர்களின் கூந்தலுக்கு மனம் இல்லை. கருப்பு கரசிகள் தேவலோகத்து பெண்கள் ஆகியவோரின் கூந்தலுக்கு கூட இயற்கையில் மனம் இல்லையா? நான் தினந்தோறும் வணங்கும் காலத்திய அப்பன் இடது பக்கத்தில் உள்ள ஞான பூங்கோதையாகிய உமையம்மையின் கூந்தலுக்கும் இயற்கையில் மனம் கிடையாது. நக்கீரா, என்னை உற்றுப்பார். நிச்சயமாக சத்தியமாக என் பாடலில் பொருள் குற்றம் உள்ளதா? இறைவா, வந்திருக்கும் நீங்கள் என் அப்பன் காலத்தின் பெருமான் என்று உணர்ந்து கொண்டேன். இருப்பினும் தமிழுக்கு குற்றம் வருவதை நான் ஏற்க மாட்டேன். நெற்றிக் கண்ணை திறப்பினும் குற்றம் குற்றமே. நக்கீரா, சுவாமி, மன்னித்து விடுங்கள். அறியாமல் நாங்கள் பிழை செய்து விட்டோம். அவரை மீட்டுக் கொடுங்கள். இனி இது போல் தவறு நடக்காது. பாண்டியா, கவலை வேண்டாம். இதில் உன் தவறு எதுவும் இல்லை. நெற்றிக்கண்ணை கண்ட பின்னும் நடுவு நிலைமை மாறாதவராக, நீதி வழங்கும் பெறவராக, தமிழ் மேல் உயிரை விடவும் மேலான பற்று கொண்டவராக இருக்கும் நக்கீரரை உலகம் அறிய செய்கிறதை இந்த விளையாட்டை அரங்கேற்றினோம். ஒரு தாமரை கிரகத்தில் இருந்த நக்கீரர் மீண்டும் உயிர் தெய்வார். தென்னாட்டினை சிவனே, எங்கள் அப்பனே, காக்கும் ஈசனே, தமிழின் தலைமகனே, எங்கள் மீது எவ்வளவு கருணை இருக்கு. இறைவா, என்னை மன்னித்து விடுங்கள். அரசே, ஈஸ்வரன் அன்பக்கினிய பக்தன் தருமைக்கு பொற்காசுகளை பரிசளியுங்கள். நிச்சயம் செய்கிறேன். தரணி, உன் பக்தியை போற்றுகிறேன். உன் அன்புக்கும் வேண்டுதலுக்கும் இறங்கி என்னை உனக்கு உதவி செய்ய வந்திருக்கிறாரே. பாக்கியம் பெற்றவன் நீ. இதோ உனக்கான புல்கி ஏற்றுக்கள். அரசே, நன்றி. இறைவா, இந்த சிறியவனின் குரல்களை கேட்டு எனக்காக வந்தியே. உன் அன்புக்கு ஈடா எதுவுமே இல்லை. என் காலம் உள்ளளவும் நான் உன்னை மறக்காம பூஜை செய்யறதுக்கு நீ அருள் புரியணும். ஓம் நம சிவாய. நான் பாடும் கைலை பாதி காலத்தை பாதி என்ற இந்த அந்தாதியை ஏற்றுக்கொள்ளுங்கள். நக்கீரா, நீ என் நாயன்மார்கள் 63 ஒருவர் என்ற பேற்றை பெறுவாய். எனது பக்தன் அகத்தியன் வழி தமிழின் நுட்பங்களை அறிந்து மேலும் பல இலக்கியங்கள் படைப்பவையாக. இறைவா, பிறந்த பேற்றை நான் அடைந்தேன். கருத்து ரொம்ப நன்றி சிறுவர்களே. ரொம்ப சிறப்பாக வந்து இந்த நாடகத்தை நடிச்சு காமிச்சிங்க. எப்படி இருந்தது பசங்களோட? ஓகே, நன்றி நன்றி, சிறப்பு. ஸோ இப்படியா வந்து தமிழுக்காக நக்கீரர்
அது இறைவனுடைய திருவருளால தொடரணும் அப்படின்னு நம்ம இறைவன் கிட்ட இந்த நல்ல நாளில் வேண்டிக்கலாம். திருச்சிற்றம்பலம். சிவாயி. நன்றி நன்றி சிறுவர்களே. இதில் வந்து நடிச்சது யார் அப்படின்னு சொன்னாக்கா ராஜாவாக திசை, ராணியாக வெண்பா, சிவபெருமானாக ஷான், நக்கீரராக யோகிகா, மந்திரிகளாக தனஞ்சயன் தன்வந்த் மற்றும் சச்சின் குமரன், தந்தியாக தனஞ்சயன், காவலாளராக ஷர்மின் நடிச்சாங்க. நன்றி. அடுத்தது நம்ம பாரதியார் பாடல் ஒப்புவித்தலுக்கு ஒவ்வொரு குழந்தைகளாக அழைக்கிறேன். வாங்க சிறுவர்களா. முதல்ல ரொம்ப ரொம்ப குட்டி பாப்பா நம்ம இதுக்காக வந்திருக்காங்க. குஹஸ்ரீ, எம்எஸ் குஹஸ்ரீ வாங்க, நமக்காக ஒரு பாரதியார் பாட்டு பாட போறாங்க. எல்லாரும் கொஞ்சம் அமைதியா இருந்தீங்கன்னா பாட்டு வந்து கேட்கும். வாங்க 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 குஹஸ்ரீ. அப்பா மைக் போயர்லாம் இருக்கிறாங்க, பரவாயில்ல. பரவாயில்ல, ரொம்ப ரொம்ப சிறப்பு. இந்த குட்டி குழந்தை எவ்வளோ அழகாக பாடுவாங்க பாருங்க. அடுத்தது சச்சின் குமரன் வாங்க. Thank you.
எல்லாருக்குமே அந்த ஒரு விடுதலை உணர்வை பாரதியார் நமக்கு ஏற்படுத்தினாங்க. அதற்கான ஒரு பாடல் இது. சௌந்தர்ய நாச்சியார் அடுத்தது பாட வராங்க. சௌந்தர்ய நாச்சியார் ஓடி விளையாடு பாப்பா பாடுறாங்க. அடுத்த விஜயாம்பிகா செந்தமிழ் நாடு பாடல் பாட வராங்க. வாங்க. வணக்கம். செந்தமிழ்நாடு செந்தமிழ்நாடு நம் போதினிலே இன்பத் தென்மதில் பாயிடு காதினிலே எங்கள் தந்தையர் நாடது பெற்றினிலே ஒரு சக்தி பிறந்தது மூச்சினிலே வேதம் நிறைந்த தமிழ்நாடு உயர் வீரம் செலுத்த தமிழ்நாடு நல்ல காதல் புரியும் மரபே போயிலும் கண்ணிய சூழ்ந்த தமிழ்நாடு காவேரி தென்பினை பாடாறு தமிழ் கண்டதொருவையில் பொருளை நதி என மெவியாறு பல ஓடு திருமேனி செலுத்த தமிழ்நாடு கல்வி சிறந்த தமிழ்நாடு புகழ் கமன் பிறந்த தமிழ்நாடு நல்ல பல்விதமாயின சாத்திரத்தில் மனப்பாறையும் வீசும் தமிழ்நாடு வள்ளுவன் தன்னையோடு கிணிக்க தந்து வாழ்ப்புகும் கொண்டு தமிழ்நாடு நெஞ்சை அல்லும் சிலப்பதிகார